விடுதலை முழங்கிடுவோமே, வீக்கினம் யாவும் அகலும், இடுக்கண்கள் சூழ்ந்திடும் வேலை இரட்சகன் மீட்பருள்வாரே. நுகங்கள் முறிந்திடும், கட்டுகள் அருந்திடும், விடுதலை பெருவிழா காண்போம். நுகங்கள் முறிந்திடும், கட்டுகள் அருந்திடும், விடுதலை பெருவிழா காண்போம். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஏசாயாவின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 25 முதல் சில வசனங்கள். தேசம் அனைத்தின் மேலும் நிர்ணயிக்கப்பட்ட யோசனை இதுவே, சகல ஜாதிகள் மேலும் நீட்டப்பட்டிருக்கிற கையும் இதுவே என்றார். சேனைகளின் கர்த்தர் இப்படி நிர்ணயித்திருக்கிறார். யார் அதை வியர்த்தமாக்குவான்? அவருடைய கை நீட்டப்பட்டிருக்கிறது, யார் அதை திருப்புவான்? ஆம் பிரியமானவர்களே, நாம் தேவாதி தேவனுடைய கரம் தேசத்தில் இருக்கிற ஜாதிகளின் மேல் தேவனுடைய கோபத்தினால் நீட்டப்பட்டிருக்கிறது. ஆம், யார் அதை வியர்த்தமாக்க முடியும்? அவருடைய கையை யார் திருப்ப முடியும்? பிரியமானவர்களே, அவர் நான் நினைத்திருக்கபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொன்னார் என்று சொல்லி 24வது வசனத்தில் வாசிக்கின்றோம். பிரியமானவர்களே, இந்த தேசத்தில் கர்த்தர் நிர்ணயித்தபடியே நடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் நிர்ணயித்தபடியே சகலமும் நிலை நின்று கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த நாட்களில் கர்த்தர் உங்களோடும் நம்மோடு கூட இடைப்படுகிற வார்த்தை என்ன என்று சொன்னால், கர்த்தருடைய கரம் நம்மேலும், நம் குடும்பத்தின் மேலும், நம் பிள்ளைகள் மேலும் அவருடைய ஆசீர்வாதத்தின் கரம் நீட்டப்பட்டிருக்க வேண்டும். அவருடைய கோபத்தின் கரம் நம்மேலும், நம் ஊழியத்தின் மேலும், நம் பிள்ளைகள் மேலும் நீட்டாதபடிக்கு, நம் குடும்பத்தின் மேலும் அவருடைய கோபத்தின் கரம் நீட்டாதபடிக்கு, அவருடைய ஆசீர்வாதத்தின் கரம் நீட்டப்படும்படியாய், நம் தேசத்தில் அவருடைய ஆசீர்வாதத்தின் கரம் நீட்டப்படும்படியாய், தேவனுடைய கோபம் தனியும்படியாய் ஜெபம் பண்ணுவோம். பரலோக ராஜ்யத்திற்கு பங்காளிகளாக மாறுவோம். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.